அஸ்மத் குருபியோ நமக. ஸ்ரீ லீலா சுகருடைய ஸ்ரீ கிருஷ்ண கர்ணாமிர்தத்தில் முதல் ஆஸ்வாசம், அதாவது ஃபஸ்ட் சாப்டர், 110 ஸ்லோகங்கள். அதில் இதுவரைக்கும் 108 ஸ்லோகம் நாம் அனுபவிச்சாச்சு நேற்று வரைக்கும். இன்றைக்கி 109, 110 கடைசி 2 ஸ்லோகங்கள் இந்த முதல் சாப்டரில். 109வது ஸ்லோகத்தில் அவர் மாதுரிய சாகரம் என்று தெரிவிக்கிறார். கண்ணன் ஒரு இனிமையின் கடல், இனிமை கடல். துப்யம் நிர்பர ஹர்ஷ வருஷ விவஷா வேஷஸ்புடா விர்பவஹ பூயச்சாபல பூஷிதேஷு சுக்ருதாம் பாவேஷு நிர்பாசதே ஸ்ரீமத் கோகுல மண்டனாய மகதே வாசாம் விதூரஸ்புரத் மாதுர்யைகரசார்ணவாய மகசே கஸ்மை சிதஸ்மை நமஹ. துப்யம் நிர்பர ஹர்ஷ வருஷ விவசாவேஷ ஸ்புடா விர்பவஹ. புண்ணியம் செய்த பாக்யவான்கள், புண்ணியம் செய்த ஆச்சரியமான பாக்யசாலிகள், அதிர்ஷ்டம் பண்ணவா, தங்கள் மனசில், தங்கள் உள்ளத்தில், தங்கள் சித்தங்களில் உன்னை தியானம் செய்கிறார்கள் கண்ணா. அப்போ அவர்களுக்கு ஒளி பொருந்திய உன்னுடைய தரிசனம் கிட்டுகிறது இதயத்தில், அவர்கள் மனத்தில். அப்போ உன்னுடைய பால லீலைகள் அனைத்தையும் அவர்கள் ரசிக்கிறார்கள். அவர்கள் உள்ளத்தில் தெள்ள தெளிவாக ஆவிர்பாவமாகிறது அந்த பால கிருஷ்ண லீலைகள். அதனால் அவர்களுக்கு எல்லையில்லாத ஆனந்த பெருவெள்ளம் ஏற்படுகிறது. அந்த வெள்ளத்தில் அவர்கள் மூழ்கி தங்கள் வசத்தை இழந்து மெய்மறந்து போகிறார்கள் அந்த கிருஷ்ண பக்தர்கள். இந்த ஆனந்த அனுபவம் அவர்களுக்கு மீண்டும் 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 வருகிறது. நீ கோகுலத்திற்கு ஒரு ஆபரணம், ஒரு அணிகலன், ஒரு ரத்தனம். நீ மகத்துவம் வாய்ந்த பரஸ்வரூபி. உன் மகிமைகளை வார்த்தைகளால் சொல்ல முடியாது, கூற மாளாது. வார்த்தையால் வடிக்கவே முடியாது உன்னுடைய மகிமைகளை, வடிவழகை, குணநலன்களை, லீலைகளை, சேஷ்டிதங்களை. ஒரே வார்த்தையில் கூறுவதானால் மாதுரியம், ஆனந்தம், இனிமை என்ற ரசானுபவத்தின் ஒன்றே ஒன்றான பெரும் கடல் நீ. இனிமையின் கடல் நீ, மாதுரியம், ஆனந்தம், அந்த கடல் நீ. என்னால் விவரிக்க முடியாத ஒரு பரத்துவம் கொண்ட அந்த பரம்பொருளுக்கு இதோ பரம சௌலபியத்துடன், இவ்வளவு கருணையுடன், இவ்வளவு அருளுடன், தயையுடன், கிருப்பையுடன் ஆகியவற்றின் காரணமாக என் முன்னே இதோ நீ தரிசனம் கொடுத்து கொண்டிருக்கும் இந்த கிருஷ்ணனுக்கு நமஸ்காரம், உனக்கு நமஸ்காரம் கண்ணா. எவ்வளவு பாக்கியம் எனக்கு நீ கொடுத்திருக்கிறாய். ரொம்ப ஆச்சரியமாக அனுபவிக்கிறார். துப்யம் நிர்பர ஹர்ஷ வருஷ விவசா வேஷஸ்புடா விர்பவஹ பூயச்சாபல பூஷிதேஷு சுக்ருதாம் பாவேஷு நிர்பாசதே ஸ்ரீமத் கோகுல மண்டனாய மகதே வாசாம் நிதூரஸ்புரத் மாதுர்யைகரசார்ணவாய மகசே கஸ்மை சிதஸ்மை நமஹ. நிர்பர, பரிபூர்ணமான ஹர்ஷ வருஷ ஆனந்த மழை பொழிவின் விவச ஆவேஷ மெய்மறந்த ஆவலினால், ஆசையினால் ஆவிர்பவிக்கின்ற, பிரகாசிக்கிற பூயச்சாபல பூஷிதேஷு பால லீலைகளால் மிகுதியாகவும் அலங்கரிக்கப்பெற்ற புண்ணியவான்களின் தியானங்களில் சுகிருதாம் பாவேஷு நிர்பாசத்தே தெளிவுறத் தோன்றுபவன் நீ. ஸ்ரீமத் கோகுல மண்டனாய மகதே, ஸ்ரீ கோகுல மண்டனாய செல்வம் நிறைந்த கோகுலத்திற்கு அணி போன்றவன் நீ. மகதே மகிமை மிக்கவன் நீ. வாச்சாம் வாக்குக்கு எட்டாதவன் நீ. விதூரஸ்புடர் வாக்குக்கு வெகு தூரத்தில் இருப்பவன். மாதுரிய ஏக ரச அர்ணவாய, மாதுரியம் இனிமை என்கிற ஒரே ஆனந்தத்திற்கு கடல் போன்ற ஒருவன் நீ. மகசே ஒளி வண்ணன் நீ. கஸ்மை சித் வர்ணிக்க முடியாத பிரபாவமுடையவன் நீ. அப்படிப்பட்ட நீ அஸ்மை எனக்கு பிரத்யட்சமாக, துப்யம் அப்படி நீ எனக்கு கிடைத்திருக்கிறாயே, உனக்கு நமஹ நமஸ்காரம் என்று ரொம்ப அழகாக
அனுபவித்து புலகாங்கிதம் அடைகிறார். கிருத்தாஞ்சலியுடன் அவர் அப்படியே அந்த மயிர் கூச்செறிவதால் அவர் சந்தோஷத்துடன் அவனுக்கு நமஸ்கரிக்கிறார். அடுத்த ஸ்லோகத்தில் ஈசான தேவ சரணாபரணேன நீவி தாமோதரஸ்திர யசஸ்தபகோத்கமேன லீலாசுகேன ரச்சிதம் தவ தேவ கிருஷ்ணா கர்ணாமிருதம் வகத்து கல்பசதாந்தரேபி. ஈசான தேவ சரணாபரணேன நீவி தாமோதரஸ்திர स्वतवकोद्गमेन लीलाशुकेन रचितं तव देव कृष्णकर्णामृतं वगतु कल्पशतान्तरे अपि. தேவனே கண்ணா, பரமேஸ்வரனான அந்த மகாதேவன் ஈசன் சிவன், அவனும் கிருஷ்ணனின் திருவடிகள், அவனுக்கும் தேவனான கிருஷ்ணன், அந்த கிருஷ்ணனின் திருவடிகள் தான் இந்த லீலாசுகனான அடியேனுக்கு ஆபரணம். அந்த கண்ணனுடைய திருவடி, அந்த கண்ணன் யாருன்னா சிவனுடைய தேவன். அப்படிப்பட்ட பரமேஸ்வரனுக்கும் தேவனான கிருஷ்ணனின் திருவடிகள் இந்த லீலாசுகரான அடியேனுக்கு ஆபரணம். எனக்கு மூலதனம், சம்பத், செல்வம் எது அப்படின்னா அந்த தாமோதரனாகிய கண்ணனின் சாஸ்வதமான கீர்த்திகள், மகிமைகள், வைபவங்களை பாடும் இந்த கவிதை பூங்கொத்துக்களாகும். அதுதான் என்னுடைய சொத்து. கிருஷ்ண கர்ணாமிர்தம் என்று அடியேனால் லீலாசுகனால் இயற்றப்பட்ட இந்த கிரந்தம் நூற்றுக்கணக்கான கல்ப யுகங்கள் கூட தேவனே கிருஷ்ணா உனக்கு உன் செவிகளுக்கு அமுதமாக நிற்கட்டும், உன் செவிகளுக்கு இது எப்பொழுதும் ஆனந்தத்தை கொடுக்கட்டும் என்று பிரார்த்திக்கிறார் சுவாமி. ஈசான தேவ சரணாபரணேன நீவி தாமோதரஸ்திர யசஸ்தபகோத்கமேன லீலாசுகேன ரச்சிதம் தவ தேவ கிருஷ்ண கர்ணாமிருதம் வகத்து கல்பசதாந்தரே அபி. தேவகிருஷ்ணா, தேவனாகிய கிருஷ்ணா, ஈசான தேவ சரண சிவபிரானுடைய திருவடிகளை, சிவபிரானுடைய தேவன் கிருஷ்ணன், அவனுடைய திருவடிகளை தலைக்கு ஆபரணமாக கொண்டவன் நான். நீவி தாமோதர, யசோதையால் கயிறு கொண்டு வயிற்றில் கட்டப்பெற்ற கண்ணனுடைய ஸ்திர யசக, அழியாத புகழாகிய ஸ்தபகம், பூங்கொத்து போன்ற இந்த ஸ்தோத்திரத்தை உலகுக்கு அளிப்பவன், விருப்பமுடையவனாகிய இந்த லீலாசுகர் செய்யப்பட்ட இந்த நூல் கல்பசதாந்தரே அபி, 100 கல்ப காலத்திலும் கர்ணாமிருதமாக உனக்கு செவிக்க அமுதமாக இனிமையை உண்டு பண்ணட்டும் என்கிறார் அடியேன். ஸ்ரீ கிருஷ்ண கர்ணாமிர்தத்தில் முதல் ஆஸ்வாசம் இனிதாக நடந்தேறியது. சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து. தன்யோஸ்மி.